இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கூகுளோட பிராண்ட் நியூ Antigravity IDE, a tool that Google built to make AI development simple, faster and fully integrated from writing code to deploying real projects. So நீங்க ஒரு IT working professionals இருந்தாலும் or IT குள்ள நான் இப்பதான் ஸ்டெப் இன் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற மாதிரி இருந்தாலும் Google ரிலீஸ் பண்ண இந்த Antigravity is going to change the way you build your AI applications. So இந்த செஷன்ல நீங்க ஸ்கிராச்ல இருந்து புரிஞ்சுக்க போறது என்னன்னா, what exactly is Antigravity, how to download and install and set it up on your system, who is this IDE for, what are the supported programming languages, what are the pre-trained models already available, and finally how to build and deploy a project completely with no coding end to end. கத்துக்கலாமா? ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித் தரேன். This is your AI coach John. இங்க மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தூங்கி அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள ஒரு 1000 டூல்ஸ் யாரோ ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்னப்பா அதை தூங்கி எந்திரிச்சு முடிக்கிறதுக்குள்ள இத்தனை நியூஸ் கொடுத்தீங்கடா, நான் எதை தான் அப்டேட் படிக்கிறது அப்படின்றத பல பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமாகவே நான் பார்க்குறேன். ஏன்னா எனக்குமே நடந்துட்டு இருக்கு. ஒரு அப்டேட் நான் இன்னைக்கு இங்கே சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி 1000 அப்டேட் பின்னாடி அப்படியே தொடர்ச்சியாக வந்துடுது. ஸோ அதனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்ஸ்லாம் ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐ ஆல்ரெடி பில்ட் டீம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டீம்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ப்ராப்பராக வந்துன்னா ரிசர்ச் பண்ணி நீங்கள் எனக்கு கேட்டி கொடுங்க, ஸோ தட் ஐ கேன் ப்ரெசென்ட் டு மை ஆடியன்ஸ் அப்படின்ற மாதிரி. பட் அவங்களாவே சூப்பராகவே எனக்கு வந்து ஒரு நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி பண்ணிட்டாங்க, எனக்கு கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கு, நீங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ரொம்ப சிம்பிளிஃபைடாக தான் டீச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நீங்களே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில செஷன்லாம் கொடுத்தேன். ஸோ நீங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி புரியுது அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் செக்ஷன் போட்டிருக்கிறதுனால நம்மளுடைய டீம்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்ருதி அப்படின்றவங்க இன்னைக்கு இந்த கூகுள் ஆன்டிகிராவிட்டியை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இது இந்த சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நான் ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் அந்த அஜெண்டா சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இது ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு செஷன் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் இந்த மாதிரிலாம் என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கோ தமிழில் சிம்பிளிஃபைடாக வி கேன் கம் அண்ட் ப்ரெசென்ட் யூ வித் கம்ப்ளீட் டெமான்ஸ்ட்ரேஷன். தியரிட்டிக்கலாக இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதையும் உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய கெரியர்லயும் அதை அடுத்து அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்களே டெமோ காமிச்சிடலாம். ஓகே, ஸோ வித்அவுட் எனி டிலே இந்த செஷன் இந்த கூகுள் ரிலீஸ் பண்ண இந்த ஆன்டிகிராவிட்டி எப்படி இன்ஸ்டால் பண்றது என்ன அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பரா உள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா. இன்னைக்கோட செஷன் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட சர்வீசஸை நம்ம கம்பெனி ப்ரோவைட் பிரிட்ஜ் மூலமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளோட 5 சர்வீசஸை லிஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன சர்வீஸோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ அந்த ஆப்ஷனை ஃபார்மில் சூஸ் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். நம்ம டீம் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னென்னு சொல்லுவாங்க. Hi, myself Shruti. I'm working as a data scientist at Probability Bridge. Most of you வந்து நிறைய பேர் கிட் அண்ட் கிட்ட பார்த்துருந்தீங்க அப்படின்னா என்னை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் இருந்திருக்கும். பட் யாராச்சும் நியூவாக எங்கள் சேனல் கொஞ்சம் ஜாயின் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா I would like to introduce myself. I'm Shruti, working as a data scientist at Probability Bridge. And இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்கேன், which is Antigravity. Antigravity அப்படிங்கிற இது வந்து ஒரு கூகுள் லான்ச் பண்ண ஒரு ஐடி. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஆன்டிகிராவிட்டி அப்படிங்கிறது வந்து AI பவர்ட் ஐடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ AI பவர்ட் ஐடி ஓகே, இது என்ன அப்படின்றது வந்து நானுமே இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கல, எப்படி இருக்கு என்ன அந்த மாதிரி. நானும் வந்து டவுன்லோட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நானும் உங்களோட சேர்ந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன இருக்கு அவங்களோட பேஜ்ல அப்படின்றது பார்த்துட்டு ஃபர்தரா என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், என்ன பண்ண போறோம் அப்படின்றது எல்லாமே நானும் உங்களோட சேர்ந்து தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து அடுத்த செஷனுக்குள்ள போகலாம். நார்மலா போயிட்டு நீங்க கூகுள்ல ஆன்டிகிராவிட்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கனாலே ஓப்பன் ஆகும் லைக் திஸ். ஓகே, கூகுள் ஆன்டிகிராவிட்டி. ஓகே, இதுதான் கூகுளோட ஆன்டிகிராவிட்டி. அண்ட் இதுல வந்துட்டு ப்ராடக்ட், இது ப்ராடக்ட் பேஜ்ல இருக்கும். ப்ராடக்ட்ல வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் சிமிலரா கொஞ்சம் இதை பத்தின பிகினர்ஸ் கைட் வீடியோஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் யூஸ் கேஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைசிங் செக் பண்ணுவோம், ஏன்னா ப்ரைசிங் வந்து எல்லாத்துலயுமே ஃப்ரீ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது இருக்கும். பப்ளிக் ப்ரிவ்யூ இது வந்து ஃப்ரீயான ரிசோர்ஸை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த சார்ஜஸும் கிடையாது. அண்ட் என்னென்ன மாடல் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்சஸ் டு Gemini 3 Pro, Claude Sonnet 4.5 அண்ட் GPT OS சொல்லியிருக்காங்க. ஸோ 3 ப்ரோங்கிற கூகுள் Gemini 3 Pro வந்து இப்போ லான்ச் பண்ண மாடல். ஸோ அதோட பெஞ்ச்மார்க்ஸும் நல்லா இருக்கு, அதுவுமே நம்ம செக் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த கூகுள் 3 Pro வந்து ஃப்ரீயாவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம டைரக்டா டவுன்லோட் பண்ணி எப்படின்னு பார்த்தலாம். டவுன்லோட் வந்து இந்த இடத்துல நீங்க டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்க, எதர் விண்டோஸ் மேக் ஆர் லினக்ஸ், நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலா நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், எப்படி இருக்குன்றது நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு செக் பண்ணுவோம்.
ஓகே அக்செப்ட் தி அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் எனக்கு டெஸ்க்டாப் ஐகான் வேணும். ஸோ டெஸ்க்டாப் ஐகான் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐகான் வேண்டாம் அப்படின்னா நீங்க அதையுமே செக் இன் பண்ணணும் அப்படின்றது இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே இன்ஸ்டால் ஆகுது. இன்ஸ்டால் ஆனது நம்ம வந்து இதுல ஏதாவது ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்றோம், இப்போ லவபிள் எல்லாம் நம்ம எப்படி ப்ராம்ப்ட் கொடுத்து கிரியேட் பண்றோம் அப்படிங்கறது வந்து இதுல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃபினிஷ் லான்ச் ஆன்டிகிராவிட்டி. ஸோ அதுவே லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆனது நம்ம வந்து சைன் இன் ப்ராசஸ் என்ன இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகே என்னோட அக்கௌண்ட்ல சைன் இன் ஆயிடுது. ஓகே இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சிமிலர் டு விஎஸ் கோட் யூஸ் பண்ணி பார்த்த மாதிரி தான் இருக்கு. ஏஜென்ட் லோட் ஆயிட்டு இருக்கு. ஓகே இது வந்து விஎஸ் கோடோட ஓப்பன் சோர்ஸோட வெர்ஷன்ல இருந்து தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் நம்மளுக்கு அந்த விஎஸ் கோட ரெசம்பிளன்ஸ் இருக்கு. ஓப்பன் ஃபோல்டர், நம்ம வந்து ஒரு ஃபோல்டர் நம்ம எப்படி விஎஸ் கோட்ல ஓப்பன் பண்ணுமோ அதே மாதிரி ஓப்பன் ஏஜென்ட் மேனேஜர். ஓகே இந்த ஏஜென்ட் மேனேஜர் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ற டாஸ்க் இதெல்லாம் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாத் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே வெல்கம் டு ஏஜென்ட் மேனேஜர். இந்த ஏஜென்ட் மேனேஜர் ஸ்டார்ட் ஏஜென்ட்ஸ் ஆன் டாஸ்க் லைக் டீப் ரிசர்ச், லாங் ரன்னிங் ப்ராஜெக்ட்ஸ் ஆன் background task. You can monitor the progress of multiple agents in the inbox and review the work when they are done. ஓகே இவங்க என்ன சொல்றாங்கன்னா மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து சேம் டைம்ல டெவலப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதை வந்து நீங்க டெவலப் பண்ணிட்டு நீங்க வந்து அதுல என்னென்ன ப்ராக்ரஸ் நடக்குது அப்படின்றது நோட்டிபிகேஷன் வரும், நீங்க இன்பாக்ஸ்ல செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே நம்ம இப்போ வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி பார்ப்போம். நான் ஃபோல்டர் அது கிரியேட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஓகே நியூ ஃபோல்டர் கொடுத்து நியூ ஃபோல்டர் நேம் என்ன கொடுக்கலாம், ஆன்டிகிராவிட்டி டெமோ. ஓகே ஆன்டிகிராவிட்டி டெமோ செலக்ட் ஃபோல்டர். எஸ் ஐ ட்ரஸ்ட் தி ஆத்தர்ஸ். ஓகே லோட் ஆகுது. ஆன்டிகிராவிட்டி டெமோ. ஓகே இதுல வந்து இங்கதான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க போறோம். ஐ மீன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது இங்க சொல்லலாம். இதுல வந்து பிளானிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கான்வர்சேஷன் மோட் பிளானிங் அப்படின்னு இருக்கு. ஏஜென்ட் கேன் பிளான் பிஃபோர் எக்ஸிக்யூட்டிங் ஸ்டெப்ஸ். ஓகே பிளானிங் அப்படின்றது வந்து இப்போ நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி பண்ண போகுது அப்படின்றத வந்து அதை ஸ்பிளிட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். ஃபாஸ்ட் அப்படிங்கிறது டைரக்டா அந்த டாஸ்க் என்னவோ அதை டைரக்டா வந்து ஐ மீன் நம்மளோட இதுலேயே ஷீட்ஸ்லேயே காட்டும், நம்ம கிட்ட எந்த இதுவுமே அக்செப்ட் அந்த மாதிரி எதுவும் கேட்காம. ஸோ டைரக்டா வந்து அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும் ஃபாஸ்ட் அப்படிங்கிறது. பிளானிங் அப்படின்றது வந்து அதோட என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றது அந்த டாஸ்க்கை வந்து ஸ்பிளிட் பண்ண போறாங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு முன்னாடி. ஸோ நம்ம பிளானிங் ஃபேஸ்லேயே வச்சுப்போம். அண்ட் இங்க வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்கு அப்படின்னா ஓகே ஜெமினி 3 Pro ஹை லோ பிளாட்ஸ் ஆன் அட் 4.5 திங்கிங் ஜிபிடி ஓஎஸ்எஸ். ஓகே இதெல்லாம் இருக்கு. ஓகே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப் கிரியேட் பண்ணுவோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். கிரியேட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஃபார் மீ. ஐ நீட் கிரெடிட் அண்ட் டெபிட் transactions, use Flask and Flask and React. ஸோ நம்ம வந்து ஒரு இது கொடுக்குறோம், எனக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் கிரியேட் பண்ண அப்படின்னு சொல்றோம். அதுல வந்து எனக்கு கிரெடிட் டெபிட் டிரான்சாக்ஷன்ஸும் இருக்கணும், ஃபிளாஸ்க்கும் ரியாக்டும் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பிளானிங்ல வச்சிருக்கோம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். ஸோ அது வந்து ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே இது வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் கொடுத்துருக்கு. ஆப் பிஓஐ தான் மெயின் என்ட்ரி. மாடல்ஸ் கிரியேட் பண்ண போகுது, ரோட்ஸ் கிரியேட் பண்ண போகுது. 3 ரோட்ஸ் இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் இதை வச்சு தான் கிரியேட் பண்ண போகுது. ஓகே ஸோ இது எனக்கு கொடுத்துருக்கு. இதுல தான் நான் சேஞ்சஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் இந்த ரிவ்யூ கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து இந்த இடத்த நீ ரிவ்யூ பண்ணு, இது ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா பாரு அப்படின்னாலும் இங்கே கொடுத்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகே ஸோ ஃப்ரண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, பேக் அண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகே அக்செப்ட். ஓகே ஆக்சுவலா அது வந்து அக்செப்ட் கேக்குது, நம்ம வந்து என்ன பண்றோம் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி ஷல் ஐ ப்ரொசீட் அப்படின்ற மாதிரி வந்து அது நம்ம கிட்ட கேக்குது. பிளான் ஓகேவா அப்படின்றது. அக்செப்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அப்படின்றதெல்லாம் கிரியேட் ஆகுது. ஓகே அக்செப்ட். அது வந்து ரியாக்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்கு, ரியாக்ட் கிரியேட் பண்றது ஸ்டார்ட் பண்ணிருக்கு, ரியாக்ட் ஃபைல்ஸ். ஓகே கொஞ்சம் வந்து டைம் எடுக்குது பிளானிங் ஃபேஸ்ல இருக்கும் போது. பிகாஸ் ஒவ்வொரு கமெண்ட்ஸுமே நம்ம கிட்ட கேட்டுதான் வந்து அது ஐ மீன் நம்மள கேக்குது. அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்மள வந்து அந்த டாஸ்க் எக்ஸிக்யூட் பண்ணட்டா அப்படின்ற மாதிரி நம்மள கேக்குது. ஐ மீன் எப்பயுமே பெர்மிஷன் கேட்கணும். மாடல் டிசைன்ஸ் வென் டு ரன்.
அதுவே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆஃப்னா எல்லா டைமே பெர்மிஷன் கேட்கணும். ஆட்டோனா மாடல் டிசைட்ஸ் வென் டு ரன், அண்ட் டர்போ ஆல்வேஸ் ரன் டெர்மினல் கமெண்ட்ஸ். டர்போனா எல்லா டெர்மினல் கமெண்ட்ஸும் ரன் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் அக்செப்ட் கொடுக்குறேன். ஆக்சுவலி குட். நம்ம வந்து சைட் பை சைடு இன்னொன்று வந்து ஒரு ஃபாஸ்ட்ல எப்படி ரன் ஆகுது அப்படின்றது பார்ப்போம். என்ன கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, கிரியேட்டிவ் லேண்டிங் பேஜ் ஃபார் இ-காமர்ஸ் வெப்சைட். நான் இதுல வந்து என்ன சொல்றேன்னா, நான் பிளானிங்ல இருந்து ஃபாஸ்ட்க்கு சேஞ்ச் பண்றேன். ஏன்னா இதுல சொன்னாங்க சைட் பை சைட் நம்ம வந்து 2 இதுவுமே ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன்னா, இதை ஃபாஸ்ட்க்கு சேஞ்ச் பண்ணிட்டு இதுலயே வந்து Claude 4.5 கொடுக்குறேன். ஓகே, இங்க ரன் ஆகுது, இதுவும் ரன் ஆக போகுது, அண்ட் சேம் டைம் அந்த ப்ராஜெக்டும் ரன் ஆக போகுது. ஓகே, எனக்கு வந்து கோட்டா லிமிட் காட்டுது ஆக்சுவலா. ஓகே, இது ஃப்ரீ அப்படின்னாலும் நம்மளுக்கு இப்போ தெரியுது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதாவது ஜென்ரஸா கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், பட் ஃப்ரீ டயர்லயுமே அந்த லிமிடேஷன் இருக்கு. எனக்கு இப்போ வந்து 4 o'clock அப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து வேற மாடல் சூஸ் பண்றேன். இதுல வந்து மேபி நான் லோ அப்படின்ற மாடல் கொடுக்குறேன் அண்ட் அக்செப்ட் ஆல். இப்போ நடந்திருக்க சேஞ்சஸ் எல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஓகே, இதெல்லாம் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஓகே, இது நம்ம வந்து எல்லா ஃபைல்ஸும் கிரியேட் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ என்ன சொல்றேன்னா, ரன் திஸ் ஃபைல் அப்படின்னு சொல்றேன். திஸ் ஃபைல்னா என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்குமே எனக்கு வந்து கோட்டா லிமிட் ரீச் அப்படின்னு வருது. செலக்ட் அனதர் மாடல் அப்படின்னா ஓகே, நான் GPTOS அண்ட் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்றது பார்ப்போம். ஸோ ஃபாஸ்ட்னு கொடுத்தேன் இல்லையா? ஸோ அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இட்ஸ் குட். இது வந்து இமேஜஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணுது. ஐ create a stunning modern landing page for an e-commerce website that will wow visitors with premium design aesthetics. Let me start by exploring the workspace and then building a beautiful dynamic landing page அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இதுல வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ நான் வந்து இ-காமர்ஸ்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து இமேஜஸ் கிரியேட் பண்ணி பாக்குது. இமேஜஸ் கிரியேட் பண்ணி அது வந்து ஒரு லேண்டிங் பேஜ் கிரியேட் பண்ணுது. ஸோ இந்த டாஸ்க்குமே சைட் பை சைடு 2 டாஸ்க்குமே சைமல்டேனியஸா ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க என்ன கேக்குது, அக்செப்ட் ஆல். இதுக்கும் பிளானிங்க்கும் ஃபாஸ்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அதை நான் முன்னே சொன்ன மாதிரி ஃபாஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா டாஸ்க்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. பிளானிங் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு ஃபேஸையுமே நம்ம கிட்ட சொல்லுது, நான் இது பண்றேன். அதாவது நம்ம கிட்ட ஒரு அப்ரூவல் கேக்குது. ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் இருக்கு. ஓகே, அக்செப்ட் கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து அதை விடவே கொஞ்சம் டைம் எடுக்குது. அக்செப்ட். அண்ட் இன்னொன்று நம்மளுக்கு அந்த இதுவுமே மாடல் கோட்டா அந்த ப்ராப்ளம் ஒன்று இருந்தது. ஓகே, இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் டு யூசர், ஐ லைக் டு ரன் திஸ் ஃபைல் பட் ஐ எம் நாட் ஷுர் விச் ஸ்பெசிஃபிக் ஃபைல் யூ ஆர் ரெஃபரிங் டு ரன், பேக் எண்ட் ஆஃப் ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, கொடுப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஒரு ஆக்சுவலா ஒரு குட் எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் இருக்கு. நம்ம பேலன்ஸ் இப்படி இருக்கு. ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி இங்க ஐ மீன் இதெல்லாம் ஒர்க் ஆகல, பட் ஏதாவது நான் டெக்ஸ்ட் ஆட் பண்றேன் அப்படின்னா இங்க பண்ணலாம். என்டர் டெக்ஸ்ட், ஆட் டிரான்சாக்ஷன் வந்து நம்ம என்னன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸ்பென்ஸ் கிராசரி எக்ஸ்பென்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கலாம். கிராசரி எக்ஸ்பென்ஸ் 1000. ஓகே, இப்போ நம்ம என்ன சொல்றாங்கன்னா, நெகட்டிவ்ல கொடுத்தா எக்ஸ்பென்ஸா கால்குலேட் பண்றாங்க. நம்ம பண்ணிருக்க செலவு. பாசிட்டிவ்னா இன்கம் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆனதா இது பண்றாங்க. ஓகே, salary credited. நான் சும்மா தான் சேலரி போடுறேன், யாரும் வந்து சேலரி இதுதான் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஓகே, ஜஸ்ட் சும்மா எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. ஓகே, இது வந்து இப்போ எக்ஸ்பென்ஸ்ல ஆட் ஆயிருக்கு. ஓகே, நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, டிராவல் எக்ஸ்பென்ஸ் -250 ஆட் அ டிரான்சாக்ஷன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பாருங்க, இது வந்து ஆக்சுவலி குட். இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, பாசிட்டிவ்ல இருந்துச்சுன்னா இது வந்து இதுவா எடுத்துக்குது, இன்கம் மாதிரி எடுத்துக்குது. ஸோ அதை வந்து கிரெடிட்டா எடுத்துக்குது. நான் டெபிட் பண்றது வந்து எக்ஸ்பென்ஸா கொடுக்குது. அண்ட் இது பார்க்க வந்து ஆக்சுவலா நல்லா இருக்கு. யூஐ நல்லா இருக்கு, நான் என்ன ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்றது இருக்கு. இது ஆக்சுவலா நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ ஏதாவது நான் கேன்சல் பண்ணணும்னா, டெலிட் பண்ணணும்னா இங்க பண்ணிக்கலாம் போல இருக்கு. ஓகே, நான் கிராசரி எக்ஸ்பென்ஸ் டெலிட் பண்றேன். ஓகே, அப்ப எனக்கு வந்து இன்கம் இவ்வளோ, நான் இதுல வந்து இப்போ எக்ஸ்பென்ஸ் வந்து இதுல பண்ணிருக்கேன், இதுதான் என்னோட பேலன்ஸ் அப்படிங்கிறது. அது நல்லா இருக்கு. நம்ம வந்து ரியல் டைம்ல யூஸ் பண்ணலாம் இந்த அப்ளிகேஷன். பிகாஸ் நம்ம என்ன எக்ஸ்பென்ஸ் பண்றோம் நம்மளுக்கு ட்ராக் பண்ண ஈஸியா இருக்கும்ல. இப்போ எனக்கு ஹிஸ்டரியும் ஷோ ஆகுது. ஸோ என்ன அப்படின்றது வந்து என்னால் இதுல ஈஸியா பார்க்க முடியும். இந்த ஆப் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பாசிட்டிவ் அண்ட் இட்ஸ் நைஸ். மேபி நான் இதை ஃபர்தரா எடுத்துட்டு போயிட்டு டிப்ளாய் பண்ணி யூஸ் பண்ணா we can use it on our day to day lives. So it's nice. ஓகே, நம்ம அந்த இன்னொரு ஆப் என்ன பண்ணோம் அப்படின்றது பார்ப்போம். இது இன்னும் வந்து ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுவும் ஜென்ரேட் ஆகட்டும். இந்த ஆப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் என்னோட எக்ஸ்பென்ஸ் ஆக்சுவலி வந்து எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து இட்ஸ் குட். பட் இதுல ஒண்ணு என்னன்னா, கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் இப்போ சொல்ற மாதிரி ரியலிஸ்டிக்கா இமேஜே ஜென்ரேட் பண்ணுது.
இப்போ நம்ம மற்றதுலலாம் கூட இமேஜஸ் வந்து நம்ம ஒன்று நம்ம அசட்ஸ்ல வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், பட் இங்கே வந்து இமேஜஸே ஜென்ரேட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்கு லேண்டிங் பேஜ் அப்படின்றது. எனக்கு அந்த ப்ராடக்ட் டெவலப் பண்றதுக்கு மேபி ஒரு 5-7 minutes ஆச்சு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர். பட் இன்பிட்வீன்ல எனக்கு வந்து அந்த கோட்டா லிமிட் அதெல்லாம் வந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் ஆவரேஜ் இது ஒரு அரௌண்ட் 7 to 8 minutes. ஓகே, என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னா when it's come to எதுவுமே இல்லாம ஒரு பிளைன் ஆப் கிரியேட் பண்ணும்போது அது வந்து நல்லாவே டக்குன்னு கிரியேட் பண்ணுது. அண்ட் தெர் இஸ் அ லிமிடேஷன், நம்ம யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் வந்து இந்த நம்மளோடதுலயே வந்து அந்த கோட்டா லிமிட் ரீச் ஆயிருக்கு அப்படின்றது கொஞ்சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. பட் அதர் தேன் திஸ் இஸ் குட். ஒரு இனிஷியலா நீங்க டெவலப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு இனிஷியல் ப்ராடக்ட்டை நீங்க வந்து ஈஸியா இதுல கொடுத்து டெவலப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆப் டெவலப் ஆயிடுச்சு. அது எப்படி இருக்குன்றத பார்ப்போம். ஸோ இதுதான் அதோட யூஐ நல்லா இருக்கு. பட் அதுல வந்து இமேஜஸ் ஜென்ரேட் ஆச்சு. இங்கே வந்து எதுவும் இமேஜஸ் ஆட் ஆகல. மேபி அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ட்வீக் பண்ணும் ப்ராம்ப்ட்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான். பேசிக்கா கொஞ்சம் வந்து நல்லா தான் இருக்கு. ரொம்ப வேர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இட்ஸ் குட், நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஓகே. இதே மாதிரி நிறைய ஆல்ரெடி டூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதுவும் ஒன் அமாங் தெம். ஸோ இதோட ஃபர்தர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் வச்சு தான் இது எப்படி இருக்கு, மற்றதோட எப்படி எவ்வளோ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றதெல்லாம் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ வரைக்கும் இட்ஸ் குட். ஸோ ஐ வில் see you in the another video. Bye bye, take care. சூப்பர்ல அழகா டேஷ்போர்டே கிரியேட்லாம் பண்ணி சூப்பரா நம்மளுக்கு வந்து அவுட்புட்லாம் காமிச்சிருச்சு. ஸ்ருதியும் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் நடந்திருக்கான்னு கேட்டா கிடையாது. இதெல்லாம் வந்து இன்ஸ்பிரேஷனா வந்து இந்த கூகுள் பார்த்துருக்கிறது பல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கு. கூகுளும் சீக்கிரமா என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. மார்க்கெட்டினுடைய பேஸுக்கு வந்து வந்துடணும். இந்த மாதிரி ப்ராடக்ட் சைடில் கூகுளை வந்து ஒரு இடத்துல அடிச்சுக்க முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுளுடைய சர்வீசஸ், பர்டிகுலர்லி யூடியூப் வச்சு அதிகமாக வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கும் போது நிறைய ஆடில் உள்ள வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த ஆட் மூலியமாக தான் அவங்களுக்கு அதிகமாக ரெவன்யூ பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து அதிகமாக ரெவன்யூ பண்ணாத ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காம்படிட்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையும் உணர் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெப்லிட் அப்படின்ற ஒரு ஏஐ டூல எப்படி வந்து நம்ம ப்ராம்ப்ட் மூலியமாவே இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுன்றது நான் முன்னாடி நான் எப்பயோ டீச் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி டூல்ஸ் இருக்கு. லவபிள் அப்படின்ற மாதிரி டூல்ஸ் இருக்கு. இப்போ கூகுள்னு சொல்றதுனால நம்மளுக்கு ஒரு சுவாரஸ்யமா அப்படி இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் பார்ட் ஆல்ரெடி பல டூல்ஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி டூல்ஸ்லாம் வெளியில நம்மளுக்கு அவைலபிளா தான் இருக்குது. ரொம்ப நாள் முன்னாடி வந்துருச்சு. ஸோ இப்போ கூகுளும் நானும் இந்த காம்படிஷன்லாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இதை வந்து எடுத்துட்டு வந்து கணக்கு முன்னாடி காமிக்கிறாங்க அப்படின்றது என்னோட அசம்ஷன். பட் ஒரு விஷயம் இவங்க யூனிக்கா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கோடிங் என்விரான்மெண்ட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜா நான் பார்க்குறேன். பிகாஸ் அந்த கோடிங் என்விரான்மெண்ட் வந்து விஷுவல் கோட் ஸ்டுடியோ மாதிரி இருக்கு. கரெக்டா அதுமே ஸ்ருதி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஸோ விஷுவல் கோட் ஸ்டுடியோ அப்படின்ற பிளாட்ஃபார்ம் ஓப்பன் சோர்ஸா இருக்கிறதுனால டே டு டேவா நிறைய டெவலப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணிருக்கோம். அதே ஐடியாக்குள்ள இந்த ஏஐ ஏஜென்ட்டை பில்ட் பண்ணது வச்சது ரொம்ப பெரிய ஒரு ஸ்மார்ட் மூவ் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. தெளிவாக புரிஞ்சிருக்கா, ப்ராப்பரா வந்து உங்களுக்கு எல்லாம் அண்டர்ஸ்டாண்டபிளா இருந்துச்சா, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் புரிஞ்சுக்கின்ற மாதிரி தான் நம்மளுடைய கோல் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா அப்படின்றது எல்லாமே எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வேற ஏதாச்சும் இம்பார்ட்டன்டான அப்டேட்ஸ்ல இருந்துச்சுனாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா போட தான் போறோம். ஸோ லெட் அஸ் நோ வாட் எக்ஸாக்ட்லி யூ ஹவ் லேர்ன்ட் அண்ட் மாஸ்டர்ட் ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் செஷன் இன் த கமெண்ட் செக்ஷன் வித்தவுட் ஃபர்கெட்டிங். ஓகே, நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க, ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் மூலியமா தான் நீங்க எங்க கூட பேசிக்க முடியும். லைக்கை தாண்டி ஐ அம் ரீடிங் each and every கமெண்ட் செக்ஷன். ஸோ தட் அந்த கமெண்ட்ல நீங்க போட்டதை பார்த்து சீக்கிரமா என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரிலாம் பண்றோம். ஸோ அந்த மாதிரி புது புது அப்டேட்ஸ்லாம் வந்துச்சுன்னா சீக்கிரமா ரிலீஸ் பண்றது தான் பிளான். பட் இன் கேஸ் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வேற ஏதாவது ஸ்ட்ராட்டஜிஸை மாற்றி வேற ஏதாவது ரிலீஸ் பண்றதுக்கு நாங்கள் போயிடுவோம். ஸோ அதனால உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போயிருங்க. ஓகே, பாய்.